நக்கலைட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நக்கலைட்ஸ்ல வந்த வீடியோஸ் மற்றும் சீரிஸ்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நக்கலைட்ஸ் டீம் இல்லாம நீங்க வெளியெடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் மற்றும் சீரிஸ் எங்க சேனல்ல ஸ்கிரீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. ஸ்வேதா அப்பா கிட்ட சொல்லி தட்டுமா? 5 நிமிஷத்துல ஹோம்வொர்க் நோட் எடுத்து வச்சு உட்கார. எந்திரிச்சு போ. ஏய், உன் பையன் கிட்ட போனை கொடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அடியா, அவன் கேம் விளையாடுறப்ப யார் ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுருவாண்டி. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ருக்மன் இன்ஸ்டா ஸ்டோரி பாத்தியா? இல்லையே, என்ன போட்டிருக்கா? அவளும் அவளோட என்ன பண்ற? சாம்பார் தாண்டி செய்யலாம்னு நினைச்சேன். பையன் சட்னி இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது சட்னி அரைச்சிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றேன்னு கேட்டா சட்னி அரைக்கிறேன்னு சொல்ற. ஏய் சாரிடி, ஒரு 2 நிமிஷம். சரி, இப்ப சொல்றி. ருக்மணி அவ ஸ்டோரியில அவளும் அவ அத்தை காலையில காய போட்ட துணி மழை வர மாதிரி இருக்கு, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போறேங்க. சாரி, 2 நிமிஷம் லைன்லயே வெயிட் பண்ணு. சரி, போயிட்டு வா. அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சு. ஒரு நிமிஷம் டி. இப்ப சொல்லு. அவ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவளும் நிவி அடுப்புல ஏதோ கருகுது, என்னன்னு பாரு. டி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டெய்லி இதை மறக்கிறதே உனக்கு ஒரு வேலைடி. என்ன ஓனரக்கா, எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் கத்துற? ஹெட்போனை கழட்டு. இன்னைக்கு கேட் சத்தம் மறந்து தானே? சரி, என்னக்கா காலங்கத்துல எங்க கிளம்பிட்டீங்க? என் ஃப்ரெண்டு வேற திடீர்னு கால் பண்ணி வெளியில போலான்ட்டா. நானும் அவளும் ஜாலியா ஊர் சுத்த போறோம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏ, கேட் ஒழுங்கா சாத்தடி. பை. குட் மார்னிங். ஹாய். ஹாய்டா. ஹாய் லங்கோ. ஹாய் டி. ஹலோ. என்னடி பண்ற? ஆஃபீஸ்ல. என்ன ஏதோ கோவமா இருக்கியா? அப்படிலாம் இல்லையே. இல்ல, ஸ்டோரிக்கு கமெண்ட் பண்ணிருக்க, ஏதோ மாதிரி பேசுற. உனக்கு தான் எங்க போனாலும் ஸ்டோரி போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. என்னை பத்தி உனக்கு என்ன அக்கறையா இருக்கு? ஸ்டோரிக்கு இல்லாமா கோவப்படுவ? நான் எதுக்குமா கோவப்படணும்? 2 பேரும் ஒரே ஊர்ல தான் இருக்கோம், அதுவும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். நான் கூப்பிட்டா என்ன வரவா போற? அப்போ ஒண்ணு பண்ணு, சண்டே நேரம் எங்க வீட்டுக்கு வந்துரு. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தனே, அப்போ உன் பையன் என்ன பாடா படுத்திட்டான். என்னாலலாம் அவனை சமாளிக்க முடியாது. நான்லாம் அங்க வரல. அப்ப சண்டே வெளியே மீட் பண்ணுவோமா? நிஜமா சொல்றியா? ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன். அத்தை கிட்ட பையனை விட்டுட்டு வந்தாரேன், ஓகேவா? நான் ஃப்ரீ தான். என்ன ஸ்வேதா, ஞாயிற்றுக்கிழமையான பொழுதா வரைக்கும் இழுத்து போத்தி படுத்தே கிடப்ப. எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன காலங்காத்தாலே இந்த தொடக்கிற? அக்கா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காக்கா. கூட லஞ்ச் முடிச்சிட்டு ரேஸ் கோர்ஸ், உக்கோட மால்னு எந்த ஒர்க் ப்ரெஷர் இல்லாம ஜாலியா சுத்த போறேன்க்கா. சுத்து என்ஜாய். என் ஃப்ரெண்டு வரணும், வந்ததுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்றேன். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? நல்லா தாராளமே போடுங்க. இல்ல, அவன் காரம் சாப்பிட மாட்டான்டி. டிராகன் சிக்கன். டிராகன் சிக்கன் ஒன்று. இல்லடி, அவன் சிக்கன் சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுவான்டி. கர்ட் ரைஸ் இருக்குங்களா? கர்ட் ரைஸ் 3 எடுத்துட்டு வந்துருங்க. நீ பையனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய்,
உன்னால உங்க வீட்ல இருக்க முடியாதா? உங்க அம்மா கூட வருவியாடா? நீ உங்க வீட்டுல இருக்க முடியாது, எங்க அம்மா கூட இருக்கியா? சரி இதை விடுடி, ஏதோ மீட் பண்ணணும்னு சொன்னேன்ல, பேசாமையே உட்காந்துட்டு இருக்க. இல்லடி, ஐடினாலே ஃபுல் ஸ்ட்ரெஸ். டெய்லி ப்ரெஷர் ஆகி மண்டை வெடிக்கிற மாதிரி. டேய் போனை வச்சுட்டு சாப்பிடுறா. டேய் போனை வச்சு சாப்பிட்றா. அம்மா இப்ப போன் எதுக்குடி புடுங்கனா? நீ தானே போனை வச்சு சாப்பிட சொன்ன. ஐயோ போனை ஓரமா வச்சுட்டு அதை பார்த்துட்டே சாப்பிட சொன்னடி. இவன் என் பேச்ச கேட்க மாட்டான், அவங்க அப்பா பேச்சதான் கேட்பான். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆல்ரெடி ஹாய்க்கா. ஹேய், என்ன எப்பவும் வேலையில ரொம்ப டயர்டா வருவேன், இப்ப செம குஷியில வந்துருக்க. நாளைக்கு எனக்கு பர்த்டேக்கா. அப்படியா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. Thank you. நைட் எல்லாம் நிவி கூட கால் பண்ணிட்டு பயங்கர ஜாலியா இருப்பீங்க. கரெக்டா 12 மணிக்கு கூப்பிட்டுருவா. ஓகே ஓகே ஜாலி. இங்க பாரு, எனக்கு தான் ட்ரீட். என்ன இவன் கூப்பிடுறான்? சொல்ல சூர்யா. ஸ்வேதா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எனக்கு வேற ஒரு கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ரம்யாவா? ஹலோ ரம்யா. நிவி இன்னும் காலே பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இவங்க கால் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் ஆகி நிவி காலே பண்ணல. வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுறேன். என்ன 10 மணி லாஸ்ட் காமிக்குது? தூங்கிட்டாளா? தேங்க்ஸ்மா. நைட் எல்லாம் கால் பிஸின்னு வந்தது, நீ வீட்டை பேசிட்டு இருந்தியா? மா ஆஃபீஸ் டைம் ஆச்சுமா, ஃபோனை வைமா. நாலு காய் எவ்வளவு நேரம் வெட்டிட்ட? ஒரு 2 minutes முடிச்சிட்டேன். 1000 ரூபாய் பெனால்ட்டியா? பெனால்ட்டியோ? ஐயோ, இந்த கிரெடிட் கார்டு பில்லு பே பண்ணணும், சுத்தமா மறந்துட்டேன். டேட்டை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? எல்லாத்தையும் மறந்துரு. நான் இன்னைக்கு தான் March 4ன்னு நினைச்சேன், March 5 ஆயிடுச்சு. என்ன டேட் சொன்ன? March 5. The person you are calling is not answering. The person you are calling is not answering. The person you are calling is not answering. The person you are calling is... Wish you many more happy returns of the day. Sorry for the late wish. ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன்டி. என்னோட டெக்ஸ்ட் பார்த்ததும் தயவு செய்து எனக்கு கால் பண்ண. என்ன துணி காய்ப்படம் யோசிச்சு கொண்டிருக்கிற? ஓடணும்க்கா. அப்படி அன்னைக்கு எடுத்து போட்டோ பாறேன். இந்தா உனக்கு பிடிக்குமே சிக்கன் செஞ்சேன். பசி இல்லக்கா. நிவி இந்த புடி. என்ன நிவி பண்ற? எடுக்கிறேன். இதை விடு, நான் பண்றேன். இல்ல நானே பாத்துக்கிறேன். ஆடா நீ பரவாயில்ல வா. சரி நான் தக்காளி கட் பண்றேன். சரி. ஸ்வேதா இந்த டீ. இல்லக்கா வேண்டாம். புடி. ஏங்கா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸு? ஒரு 30 வருஷமா.
அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? 2 பேரும் சேர்ந்து செஞ்சு எல்லா வேலையும் முடிக்க டைம் சரியா இருக்கு. அதனால தான் அவ கூட பேச முடியல. கரெக்டு தான். உனக்கு இவ்வளோ வேலையாக இருக்கு நான் அவட்ட சொன்னியா? நான் கால் பண்ணும்போது அவள் பிஸியாக இருந்தான்னு வச்சுக்குவேன், சொல்லிடுவா. நான் அதுக்கப்புறம் கால் பண்ணுவேன். அப்போ ஒரு டைம் அவங்க பிஸியா இருக்கும்போது மறுபடியும் நீங்க தான் கூப்பிடுவீங்களா? உங்களுக்கு கோவமே வரலையாக்கா? அவ கோவம் புரியுதுப்பா. டெய்லியும் அவ தான் எஃபர்ட்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறா. அதுக்காக நான் வேணும்னே அவாய்ட் பண்ணல. புரியுது தான், பட் டெய்லி அவன் மட்டும் எஃபர்ட் போட்டு எப்படி? மோஸ்ட்லி நீ எஃபர்ட் போடணும்ல. என்னதான் வேலையா இருந்தாலும் ஃப்ரீ டைம் எனக்கு ஒரு கால் பண்ணிடுவா. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணிடுவா. லீவ் எல்லாம் போட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவா. எப்பவும் அவ தான் இனிஷியேட் பண்றா. அது எனக்கு புரியுது. நானும் அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும், எஃபர்ட் போடணும்னு ட்ரை பண்றேன். ஆனா நீயே யோசிச்சு பாரு, நம்ம பையனை பார்த்துக்கணும், அத்தையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலை இவ்வளோ இருக்கு அதையும் பார்த்துக்கணும். இது போக என் ஒர்க் வேற இருக்கு. கல்யாணம் ஆகாத அவ தானே அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ தானே மேரேஜாகவும் ஃப்ரீயாக இருக்கிற. அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போடுறதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டு தான். உனக்கு வீட்டில் இவ்வளோ வேலை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் பண்ணுறேன். நீயே வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வர. இது எனக்கும் ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதை வெளியே சொல்லு, அப்போ தானே மற்றவங்களுக்கும் புரியும். எண்ட் ஆஃப் தி டே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே. இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு. சாரிடி. எதுக்கு? மிக்ஸி சவுண்டுக்கா?